எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியம்ன்றத அவங்களுடைய உணர்வுகளை வந்து சொல்லவே முடியாத ஒரு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. திருமணமான பெண்கள் எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன், எனக்கு குழந்தை நிக்கிறத தடையா இருக்கு, குழந்தை நிக்கிறதுல பிரச்சனை இருக்கு, நம்ம வந்து இல்லைங்க எனக்கு வந்து இஷ்யூஸ் இருக்க மாதிரி சொல்றாங்க, எனக்கு ஜாதக ரீதியாகவும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கூட நீங்க எல்லாருக்கும் திருமணம் ஆயிட்டு அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா எங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணுங்க, எங்களுக்குன்னு ஒரு குழந்தை அமைஞ்சிராதா, நீங்க வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. நிச்சயமா அந்த இடத்துக்கு அந்த எல்லையில போய் முயற்சிட்டு வாங்க. எத்தனை பேருக்கு மாற்றங்கள் உருவாகுது அப்படிங்கிறத நீங்க பாப்பீங்க. ஏன்னா இது வந்து திருமணமான தம்பதிகள் குழந்தை வரத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. பொதுவாகவே வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை, அபிலாசை, எல்லாருக்கும் திருமணம் ஆயிட்டு அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா எங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணுங்க, எங்களுக்குன்னு ஒரு குழந்தை அமைஞ்சிராதா, நான் வந்து குழந்தைக்காக நான் நிறைய கஷ்டத்துல இருக்கேன், எங்கேயாவது எனக்கு ஒரு ரெமெடி கிடைச்சிடாதான்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? எத்தனையோ பேர் இருக்காங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியம்ன்றத அவங்களுடைய உணர்வுகளை வந்து சொல்லவே முடியாத ஒரு வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு விஷயம் தான் ஒரு குழந்தை, நம்முடைய வாரிசு, நம்மளுடைய உடல் உயிர்ல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த ஒரு சிசுக்காக நம்ம காத்திருக்கக்கூடிய நாட்கள் எத்தனையோ உண்டு. அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலே வந்து கடவுள் கொடுத்துட மாட்டாரான்னு ஏங்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அப்படிப்பட்டவங்க நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு குழந்தை விஷயத்துல வந்து தடைதாமதம் ஆயிட்டு இருக்கு மேம், இன்ன வரைக்கும் வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுத்து, 7 வருஷம் ஆயிடுத்து, திரும்ப குழந்தையே நிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இது என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்லி அவங்க எத்தனையோ பேர் வந்து எனக்கு திருப்பி பதில் சொன்ன ஒரு விஷயம். இது அனுபவபூர்வமா உணர்ந்த விஷயத்தை தான் சொல்றேன். சோ கும்பகோணத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கருவலர்ச்சேரி அப்படிங்கிற இடத்துல இங்க இருக்கக்கூடிய அம்பாள் பாத்தீங்க அப்படின்னா அகிலாண்டேஸ்வரி தேவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கருவை வளர்க்கக்கூடிய தாயாரா காட்சி கொடுக்குறாங்க. அகத்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நீங்க வந்து திருமணமான பெண்கள் எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன், எனக்கு குழந்தை நிக்கிறத தடையா இருக்கு, நான் என்ன மாதிரி எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு அது வந்து நிக்க மாட்டேங்குதுன்னா அந்த கரு சம்பந்தப்படும் போது கண்டிப்பா அந்த கருவலர்ச்சேரிக்கு நீங்க வந்து அந்த அகத்தீஸ்வரரா காட்சி கொடுக்கக்கூடிய சிவனையும் பார்வதி தாயாரா காட்சி கொடுக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மாவையும் நீங்க வழிபட்டுட்டு போகும்போது உங்களுக்கு கரு காத்த நாயகின்ற பேர் கூட இந்த அம்மாவுக்கு உண்டு. கரு வளர்த்த அம்பாள், சிசுவை வந்து காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த அம்பாளுக்கு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நிச்சயமா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் ஸ்தலம், எல்லாரும் போக வேண்டிய ஒரு ஸ்தலம். பர்டிகுலரா திருமணமான தம்பதிகள் குழந்தை வரத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம். எந்த கிழமையில போகலாம், உங்களுக்கு எந்த கிழமை கம்ஃபர்டபுளா போகலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஸ்தலத்துல நின்றுட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய மனதார வேண்டுதல் எந்த விஷயமே சரிங்க, உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை மட்டுமே நிறைவு செய்யக்கூடிய நிலை உண்டு. நம்ம என்னதான் வந்து பூஜை முறைகள் மற்ற விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றது நம்மளுடைய மனசுக்கு நமக்கு பிடிக்குதுன்றப்ப அதை பண்றோம். எந்த கடவுளுமே நீ இதை பண்ணு அதை பண்ணுறது கேட்கறதுல நம்மளுடைய சில கனெக்டட் எல்லாரும் நம்ம முன்னோர்கள் சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்கன்றப்ப அதை ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடி என்ன பண்றாங்களோ அதை நம்ம பார்த்து ஃபாலோ பண்ண முடியல. அது மாதிரிதான் ஆத்மார்த்தமான கொஞ்சம் கூட நெருடல் இல்லாத சந்தேகம் இல்லாத நம்பிக்கையோடு இந்த இடத்துக்கு போனா எனக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கையை அவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு கனெக்டடா ஆத்மார்த்தமா நீங்க கனெக்ட் ஆயிட்டு நீங்க வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. நிச்சயமா அந்த இடத்துக்கு அந்த எல்லையில போய் முயற்சிட்டு வாங்க. எத்தனை பேருக்கு மாற்றங்கள் உருவாகுது அப்படிங்கிறத நீங்க பாப்பீங்க. ஏன்னா இது வந்து என்னோட அனுபவ ரீதியான உண்மை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி அதை அனுபவப்பட்டவங்க பல பேர் சொன்ன ஒரு விஷயம் தான். கருவலர்ச்சேரி கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. நிச்சயமா போயிட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க ஜாதகத்துல குரு பிரச்சனை இருக்கு, குரு வக்ரமா இருக்கு, குரு வந்து சந்தியில இருக்கு, அதே மாதிரி குரு வந்து பிரச்சனையா அதாவது ராகு கேதுனுடைய தொடர்புல இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்காரன்னு சொல்லக்கூடிய குரு வந்து எங்கேயாவது ப்ராப்ளம் வந்தா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும். சில பேருக்கு எல்லாம் கரு நீக்கும் கலைஞ்சிரும், அபாட்டம் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் போராட்டம் இருந்தாலும் சரி நம்ம சொல்ற மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நீங்க போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தாலே மாற்றம் வரும். குழந்தை நிக்கிறதுல பிரச்சனை இருக்கு, நம்ம வந்து இல்லைங்க எனக்கு வந்து இஷ்யூஸ் இருக்க மாதிரி சொல்றாங்க, என்னோட ஜாதக ரீதியாகவும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கூட நீங்க நிச்சயமா இதை நம்பிக்கையோட செய்யுங்களேன், மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை வந்து ஒரு நாள் கூட வீண் போகாது அப்படிங்கிறது மிக நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோட செய்யுங்க. ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி இந்த உடல் உயிர் ஆன்மாவாக திகழக்கூடிய கடவுளுடைய அருளாசி அப்படிங்கிறது ஒரு சில விஷயம் உண்டு இல்லையா? எங்க இருக்கிற தெய்வம் நமக்குள்ள தெய்வம் இருக்கா நம்ம சொல்றோம். அந்த தெய்வத்தை நீங்க உணர முடியும், பார்க்க முடியும். உங்களுக்கான கேட்கிற வரத்தை தரக்கூடிய அம்பாள் சிவபெருமானும் சரி இங்க காட்சி கொடுக்குறாங்க. நிச்சயமா அகிலாண்டேஸ்வரி தேவியும் அகத்தீஸ்வரராகி இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில உங்களுக்கும் இந்த வருஷம் நீங்க போய் கேட்டு வந்து அடுத்த வருஷம் குழந்தையோட நீங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிட்டும்ன்றதை நான் நம்பிக்கையோட தெரியப்படுத்துறேன். நிச்சயமா அதை செய்வீங்க, நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.